ஹாய் நண்பர்களே, நிறைய பேர் எப்படி இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க, உடம்பு மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டாங்க. சரியா? அதுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் செய்யல. மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எதையுமே நான் செய்யல. சரியா? என்ன ஒவ்வொருத்தங்க நான் சாப்பிடுறது இல்ல, அது அடுத்த பட்சம். எப்பவுமே வயிறு ஃபுல்லா நிறைய சாப்பிடவே கூடாது. சரியா? இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா பாக்கி 3 கிளாஸ் 3 சொம்பா இருந்தாலும் தண்ணி தான் இருக்கணும். சரியா? தண்ணி தான் வயிற்று நொப்பி இருக்கணும், சாப்பாடு வயிற்று நொப்பி இருக்க கூடாது. சரியா? ரைஸை எந்த அளவுக்கு நீங்க கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்ப மெயின்டைன் பண்ணலாம். இது முக்கியமான காரணம். அதையும் மீறி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, காலையில ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்துக்கணும். ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 லிட்டர் சொம்பு வெந்நீர் எடுத்துக்கோங்க. ஈவினிங் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு வெந்நீர். சரியா? மறக்காம இதை கண்டினியூ பண்ணணும். இடையில சில்லி சாப்பிடுறீங்க, சிக்கன் சாப்பிடுறீங்க, கறி சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிட்டாலும் சரி வெந்நீர் குடிக்கணும். சரியா? நான் 24 மணி நேரமா வெந்நீர் தான் குடிப்பேன். ஏன் பிரச்சனை வேற, உங்களுக்கு சொல்றேன். அதே போல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை முக்கியமா பேதி மாத்திரை போடணும். அந்த பேதி மாத்திரைன்னா குடல் சுத்தம் பண்ற பேதி மாத்திரைன்னு கேட்கணும். சரியா? பேதி மாத்திரையில 2-3 விதம் இருக்கு. குடல் சுத்தம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் குடலையும் சுத்தம் பண்ணும். இது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கண்டினியூவா போடணும். பூச்சி மாத்திரை இருக்கு, அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் போடணும், ஒரு மாத்திரை தான் போடணும். சரியா? இதை கண்டினியூவா சாப்பிட்டு வாங்க.